This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வான்வெளியை பயன்படுத்த தடை, மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும் பாகிஸ்தான். தலைப்பு இதுதான். இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. தங்களது வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த தடை விதித்த பாகிஸ்தான் சந்திக்கும் இழப்பு. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதிர்வினையாற்றுவதாக கருதி தங்களது வான்வெளியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த தடை விதித்த பாகிஸ்தான் கோடிக்கணக்கில் நஷ்டத்தை எதிர்கொண்டுள்ளது. எதிரிக்கு தண்டனை அளிப்பதாக நினைத்து கொண்டு ஏற்கனவே சீரழிந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தை பாதாளத்திற்கு கொண்டு சென்றுவிட்டது என்கின்றன தரவுகள். பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்துவதற்கு தடை விதித்தால் இந்திய விமானத்துறைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதுதான். ஆனால் அதனை சமாளிக்கும் ஆற்றல் இந்தியாவுக்கு உள்ளது. அதனால் தனது வான்வெளியை கடக்கும் விமானங்கள் மூலம் ஒரு நாளைக்கு பல லட்சம் வருமானம் ஈட்டி வந்த பாகிஸ்தான் இதுவரை பல கோடி இழப்பை சந்தித்துள்ளது. ஒரே நாளில் பாகிஸ்தான் விமானத்துறைக்கு வந்து குவிந்த வருமானம் நின்று போயிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வகையில் பாகிஸ்தான் பெற்று வந்த வருவாய் என்பது பல கோடிகள். இது பற்றி சமூக வலைதளங்களில் பகிரப்படும் கருத்துக்களில் வரலாற்றிலேயே இவ்வாறு கூட்டு நடவடிக்கைகள் மூலம் செய்யப்பட்ட ஒரு முட்டாள்தனத்தை பார்த்ததில்லை என்று பலரும் குறிப்பிட்டு வருகிறார்கள். வெளிநாடுகளில் விமானங்களில் வந்தாலும் இந்தியாவிலிருந்து செல்லும் விமானங்களில் தான் பாகிஸ்தான் அதிகம் கடந்து செல்லும் என்பதால் மிகப்பெரிய இழப்பாக இது இருக்கும் என்று கூறப்படுகிறது. வெறுமனே வான்வெளியை பயன்படுத்துவது மட்டுமல்ல, பாகிஸ்தான் விமான நிலையத்தை பயன்படுத்துவதற்காக கட்டணங்களை கூட்டினால் நாள் ஒன்றுக்கு பாகிஸ்தான் சந்திப்பும் இழப்பு கிட்டத்தட்ட $3 லட்சம் தான் என்கிறது தரவு. இந்த மாதிரி செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.